வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் கோவை வே. ஈஸ்வரன் தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு. மேலும் அம்மனுவில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் கோவை வே. ஈஸ்வரன் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு அரசு ஆணைப்படி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் அம்பேத்கர் ஆகியோர் படங்களை அரசு அலுவலகங்களில் வைக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்ததாகவும், தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் திராவிட இயக்க வரலாற்றிலிருந்து மறைத்து கருணாநிதி குடும்பத்தை மட்டுமே வரலாறாக உருவாக்க முயற்சி செய்வதாகவும், பாரதிய ஜனதா கட்சி வரலாற்றை மறைக்கிறது, வரலாற்றை மாற்றி எழுதுகிறது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார். ஆனால் தமிழ்நாடு அரசு அலுவலகங்களில் பெரும்பாலும் கருணாநிதி மற்றும் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் படங்கள் மட்டுமே இருக்கிறது என்றும், தமிழ்நாடு என்ற பெயர் வருவதற்கு காரணமானவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவருமான பேரறிஞர் அண்ணா, திராவிட இயக்கத்தை தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் வைப்பதற்கு காரணமாக திராவிட இயக்கத்தை தோற்றுவித்த தந்தை பெரியார் ஆகியோர் புகைப்படங்களை அரசு அலுவலகங்களில் வைக்கலாம் என 1978ஆம் ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த அரசாணை பின்பற்றப்படவில்லை. இந்த அரசாணையை கிடப்பில் போட்டுவிட்டு கருணாநிதி குடும்ப படங்கள் மட்டும் அரசு அலுவலகங்களில் வைக்க வேண்டிய காரணம் என்ன என்று வினவியுள்ள மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் வே. ஈஸ்வரன், கருணாநிதி புகைப்படங்களை அரசு அலுவலகங்களில் வைப்பதற்கு என்ன காரணம் உண்டோ அதைவிட 1000 காரணங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் புகைப்படத்தையும் தந்தை பெரியார் புகைப்படத்தையும் வைப்பதற்கு உண்டு என்று கூறும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் வே. ஈஸ்வரன் இதுகுறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பலமுறை கடிதம் எழுதியதாகவும், கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு இதற்கு முன்பு இருந்த மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததாகவும், பேரறிஞர் அண்ணா அவர்களின் புகைப்படங்களை வழங்கியதாகவும், ஆனால் அதை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்ன அன்றைய மாவட்ட ஆட்சியர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாறுதலாகி சென்று விட்டதாகவும், இப்போதைய மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் 2 முறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மனுவில் கூறியுள்ள மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் வே. ஈஸ்வரன், எங்களது கோரிக்கையை பரிசீலனை செய்து உயரதிகாரிகளிடம் தகவல் பெற்று நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்ன மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதுவரை எந்த பதிலும் எனக்கு தெரிவிக்கவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்களில் கருணாநிதி அவர்கள் படத்தையும் அவரின் மகன் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் படத்தை மட்டும் வைக்க வேண்டும் என மறைமுக அரசாணை போடப்பட்டிருக்கிறதா? எந்த அரசாணைப்படி இந்த 2 படங்கள் மட்டும் இருக்கிறது என்று கேட்டுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் பேரறிஞர் அண்ணா. திராவிட முன்னேற்ற கழகத்தை கருணாநிதி தோற்றுவிக்கவில்லை. ஆனால் அண்ணாவின் உழைப்பால் உருவாக்கிய திமுக கட்சியின் தலைமை பொறுப்பில் இப்போது இருந்து கொண்டு அதன் மூலம் கிடைத்த அதிகாரத்தால் குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டு அண்ணாவின் படம் வைக்காமல் தனது தந்தை கலைஞர் படத்தை மட்டும் வைப்பது திராவிட இயக்க வரலாற்றில் பேரறிஞர் அண்ணாவின் இருப்பை மறைக்கும் செயலாக கருதுகிறோம் என்றும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மாறும்போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி படமும் தற்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் படமும் அடுத்த 1 மணி நேரத்தில் அப்புறப்படுத்தப்படும். இதுதான் தமிழ்நாட்டின் அரசியலாக இருந்து வருகிறது என்று கூறியுள்ள வே. ஈஸ்வரன், தந்தை பெரியார் படமும் பேரறிஞர் அண்ணா படமும் அரசு அலுவலகங்களில் இருந்தால் எந்த ஆட்சி வந்தாலும் அந்த படங்களை அகற்ற இயலாது. திராவிட இயக்க தலைவர்கள் படங்கள் அரசு அலுவலகங்களில் இருப்பது திராவிட இயக்கத்தின் வரலாற்றை சாதாரண மக்களிடம் கொண்டு செல்லும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் அம்பேத்கர் ஆகியோர் புகைப்படங்களை வைக்க உத்தரவிட வேண்டும் என தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலேயே இதை செய்ய முடியவில்லை எனில் யாரால் இதை செய்ய முடியும்? திராவிட மாடல் ஆட்சி என்று மேடைதோறும் முழங்கும் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திராவிட தலைவர்களின் படங்களை அனைத்து அரசு அலுவலகங்களிலும் வைத்து தன்னுடைய முழக்கத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். அதன் பின்னர் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் வே. ஈஸ்வரன் தனது நிர்வாகிகளுடன் சிறப்பு பேட்டியளித்தார். தமிழ்நாடு அரசின் அரசாணைப்படி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் அம்பேத்கர் ஆகிய படங்களை அரசு அலுவலகங்களில் வைக்க வேண்டும். ஆனால் அந்த அரசாணை பெரும்பாலான அரசு அலுவலகங்களில் நிறைவேற்றப்படவில்லை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட தமிழ்நாட்டிற்கு உழைத்த அந்த தலைவர்களுடைய படங்கள் இல்லை. அந்த அரசாணையை நிறைவேற்ற கோரி கடந்த 3 ஆண்டுகளாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தும் எந்த பதிலும் இல்லை.
இப்போது மீண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சென்னைக்கு கடிதம் எழுதிட்டோம், 2 முறை ரிமைண்டர் கொடுத்துட்டோம், ஆனாலும் இதுவரைக்கும் எந்த பதிலும் வரலைங்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இதில் அக்கறை இல்லையா? கருணாநிதி அவர்கள் படம், முதலமைச்சர்களுடைய தந்தை படம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்குது. கருணாநிதி படம் மட்டும் எப்படி வந்துச்சு? திராவிட இயக்கத்தை தோற்றுவித்தவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணா படம் வைக்க மாட்டேங்கிறீங்க, கருணாநிதி படம் மட்டும் வைக்கிறீங்க, எப்படி? தமிழ்நாட்டுக்கு உழைத்தவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞரும் உழைத்திருக்கிறார், நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கலைஞர் படத்தை மட்டும் மாட்டி, ஸ்டாலின் படத்தை மட்டும் மாட்டி, மற்ற தலைவர்களுடைய படங்களை ஏன் மறைக்கிறீர்கள் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பிஜேபி வரலாற்றை மறைக்குதுன்னு சொல்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க? திராவிட இயக்க வரலாறு பெரியாரும் அண்ணாவும் இல்லாமல் நீங்க எழுதிடுவீங்களா? அப்ப அந்த தலைவர்களினுடைய படங்களை ஏன் நீங்கள் வைக்கவில்லை? மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட வைக்கவில்லை. நாங்கள் புதுசாக வைக்க சொல்லி கேட்கல. 1978 அன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது போட்ட அரசாணையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்கீங்க, டிஆர்ஓவை சந்தித்து மனு கொடுத்துருக்கீங்க, என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் சென்னைக்கு கடிதம் எழுதிட்டோம், சென்னையிலிருந்து இன்னும் பதில் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பதில் வந்தால் தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் புதுசாக ஒரு நடவடிக்கைன்னா சென்னையில் கேட்டு எடுக்கலாம். ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாணை இது, அந்த அரசாணையை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிறது. ஆனாலும் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு பயம். என்ன பயம் எங்களுக்கு தெரியல. சொல்லப்படாத சட்டம் இந்த தமிழ்நாட்டிலே உழைவு வருகிறதா என்று எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. நான் கேட்குறேன், என்ன காரணம்? நான் கேட்டோம், அரசாணை இருக்குது, இதை நிறைவேற்ற மறுப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டோம், பதில் இல்லை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும். நீங்கள் இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் பேரறிஞர் அண்ணா. அந்த பேரறிஞர் அண்ணாவினுடைய புகைப்படத்தை கூட தமிழ்நாட்டினுடைய அரசு அலுவலகங்களில் வைக்க நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. இது திராவிட மாடல் ஆட்சியா? ஏன் அண்ணாவின் படத்தை நீங்கள் அரசு அலுவலகங்களில் வைக்கவில்லை என்று மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக தேனி, மதுரை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில அரசு அலுவலகங்களில் இந்த தலைவர்கள் படங்கள்லாம் இருக்குன்னு கேள்விப்படுறாங்க. இங்கே ஏன் வச்சுருக்காங்க? ஆமாம், தேனியில் வச்சுருக்காங்க. ஒருவேளை இவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சால் அதையும் எடுத்திருப்பாங்களே என்னமோ. அவர் சொல்கிறாரு, மதுரையில் ஏற்கனவே பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எல்லா படமும் இருந்துச்சு, ஆனால் புது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? நான் கேட்குறேன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்களுடைய கோரிக்கைகளை புரிந்து, நியாயத்தை புரிந்து, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் அம்பேத்கர் படங்களை அரசு அலுவலகங்களில் வைக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்களாகவே வைப்போம். தொடர்ந்து இது வரைக்கும் 3 முறை மனு கொடுத்துருக்கீங்க, 3 முறையும் அரசு இதை செயல்படுத்தலை. அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோம்? நாங்களே வைப்போம். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கட்டும், கைது செய்யட்டும், பார்க்கலாம். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.